ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு அனலைஸ் மாதிரி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 1944 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடன் தொடர்புடைய போராட்டம் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிராமணர் அல்லாதவர்களுக்கு கோயிலுக்குள் நுழைவதற்கான உரிமை வழங்குறதுக்கான ஒரு போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். சரிங்களா? இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படிங்கிறது கொஸ்டின். எந்த வருஷம் பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 1939 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதனைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். ஸோ எந்த போராட்டத்துக்கு அப்புறமா அவர் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கியிருப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெரியார் ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படிங்கிறது கொஸ்டின். எந்த வருஷம் பெரியார் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை சேலத்தில் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 1971 அப்படிங்கிறது ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. பெரியார் ஈவேராவுடன் தொடர்பில்லாத இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஈவேரா பெரியாரோட தொடர்பில்லாத இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பி தேசபக்தன் அப்படிங்கிற இதழ் தான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக அப்படிங்கிறது கொஸ்டின். நமக்கு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 1 பாருங்கள். பெரியார் இந்தி தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பெரியார் தான் கொண்டு வருவார். பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தான் கொண்டு வரும். சரியா? அடுத்து பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். விடுதலை பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தினார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். அப்போ ஒரே ஒரு கூற்று மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். பெரியார் அப்படிங்கிறது ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஈவே ராமசாமி காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதுக்காக விலகினார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியில் காங்கிரஸ் நடத்திய பள்ளிகளில் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியாக உணவு பந்திடுவாங்க. ஸோ அதை எதிர்த்து பெரியார் குரல் கொடுப்பாரு. ஆனாலும் அதை மாற்றிக்க மாட்டாங்க. சொன்ன என்ன பண்ணிடுவார், கோவப்பட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்துடுவார். சரிங்களா? காங்கிரஸ்லேருந்து வெளியில் முக்கியமான காரணம் என்ன, தனித்தனி பந்தி வச்சது தான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10வது பாருங்கள். பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எல்லாருக்கும் தெரியும். எந்த வருஷம் தேர்ந்தெடுப்பாங்க? 1939 தேர்ந்தெடுப்பாங்க. சொல்லப்போனால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலமாக அதிவேக வளர்ச்சி அடைந்ததை கண்டு வியந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். தந்தை பெரியார் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலமாக அதிவேக வளர்ச்சி பெற்றதை கண்டு வியந்தவர் யார்? தந்தை பெரியார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவேரா பெரியார் தொடர்பான கூற்றுகளில் சரியானது, அதாவது உண்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்க 4 கூற்றையும் பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். காதி வஸ்திராலயா அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். காதி வஸ்திராலயா அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் யார்? பெரியார் தான். அடுத்து நூர்பாலி சங்க தலைவராக பணியாற்றினான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். 3வது பாருங்கள். மாவட்ட குழுவின் உறுப்பினராக இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். 4வது பாருங்கள். ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ 4மே கரெக்டு. அதாவது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். இன்னொருத்தர் எதுக்கும் வாசிக்கிறேன். காதி வஸ்திராலயா தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் யார்? பெரியார். நூர்பாலி சங்க தலைவராக இருந்தார். மாவட்ட குழுவின் தலைவராக இருந்தாருன்னா சரி, உறுப்பினராக இருந்தாரா அப்படின்னா இருந்தார். அதுக்கப்புறம் ஈரோடு முனிசிபல் கவுன்சிலோட தலைவராக இருந்தாருன்னா ஆமாம் இருந்தார். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் அவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் கவர்மெண்ட் தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூற்று ஒரு காரணம் வச்சு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கூற்று பாருங்கள். திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கரெக்டு. பெரியார் என்ன ஐடியாவில் இருப்பார்? இந்தியாங்கிற ஐடியாவில் இருக்க மாட்டார். அவர் தமிழ்நாடு தனி நாடு அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பார். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கூற்று சரிதான். இதுக்கான காரணம் பாருங்கள். திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் இல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவும் உண்மைதான். நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவார்? திராவிடன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அடையாளப்படுத்த இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி. கூற்று காரணத்துடன் சரியாக பொருந்தி உள்ளது அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ 15வது கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. இது பார்க்கவே வேண்டாம். சிறைப்பறவை என அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்படுவர் யாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தந்தை பெரியார் தான் அப்படி சொல்லுவோம். சிறைப்பறவைன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது எது? ஸோ எந்த விஷயத்தை வந்து தன்னோட உயிருக்கு இணையாக அதை வச்சு பார்க்கணும். பெரியார்னாலே எல்லோரும் போடக்கூடிய ஆன்சர் தானே, சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்து தான். சரி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் எந்த சம்பவம் தந்தையை கிளர்ச்சியை நோக்கி உந்தியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பெரியாரை எந்த சம்பவம் கிளர்ச்சி செய்ய தூண்டுச்சு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. தொழிற்கல்விகளில் வகுப்பாரி இடஒதுக்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது தான் அவரை வந்து என்ன பண்ணியது? கிளர்ச்சி நோக்கி ஈடுபட வச்சிருது. சொல்லப்போனால் பெரியார் வந்து காங்கிரஸோட உறுப்பினராக இருப்பார். அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே போயிட்டுருக்கும். ஸோ அவர் எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆன விஷயம் தான் இந்த தொழிற்கல்வி விஷயங்களில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடும்? இடஒதுக்கீடு நம்ம செல்லாதுன்னு சொல்லிடும். உடனே கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? பெரியாருடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசை படைத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க படைத்திடுவோம். நமக்கு தெரியும் வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் எந்த வருஷம் சொல்வீங்க? மார்ச் 30, 1924ன்னு சொல்லுவோமா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 30, 1924 தான் வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். ஒத்துழையாமை இயக்கம் எல்லாருக்கும் தெரியும். காந்தி பண்ணார் எந்த வருஷம் தெரியுமா? எந்த வருஷம் சொல்லுங்கள்? செப்டம்பர் 4, 1920 என்ன பண்ணியிருப்பார்? ஒத்துழையாமை இயக்கம். அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல் 1921 நடக்கும். அதுக்கப்புறம் சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெரியார் எப்போ தேர்ந்தெடுப்பாங்க? 1922 தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வரிசைப்படுத்துங்க. வரிசைப்படுத்தினா என்ன வரும்? 18வது ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் எந்த வருஷம்? மார்ச் 30, 1924. ஒத்துழையாமை இயக்கம் நமக்கு தெரிஞ்சது தான். எந்த வருஷம் நடக்கும்? செப்டம்பர் 4, 1920 நடக்கும். கள்ளுக்கடை மறியல் பெரியார் எப்போ பண்ணியிருப்பார் அப்படின்னா 1921 பண்ணியிருப்பார். சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எப்போ இருப்பார் பெரியார் அப்படின்னா 1922 இருப்பார். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி வருஷப்படுத்தணும். இப்போ அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது கொஸ்டின். என்ன விஷயத்துக்காக பெரியார் வந்து வைக்கத்தில் போராட்டம் பண்ணாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கோயில் கருவறைக்குள் ஈழவர்கள் அனுமதிக்காக என்ன பண்ணியிருப்பார்? வைக்கம் அப்படிங்கிற இடத்துல போராட்டம் பண்ணியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார் அப்படிங்கிறது கொஸ்டின். எந்த இடத்துல பெரியார் வந்து ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? எந்த வருஷம்னு கூட கேட்பாங்க. 1932. எந்த இடம்னா கோவையில் கட்டியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நமக்கு தெரியும்ல, பெரியார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ரிவோல்ட் எனும் ஆங்கில பத்திரிகையை ஈவே பெரியார் தொடங்கிய ஆண்டு எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் வந்து பெரியார் வந்து ரிவோல்ட் பத்திரிகையை தொடங்கினாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1928 அப்படிங்கிறது ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஈவே ராமசாமி ஈரோடு திட்டம் கீழ்கணவற்றில் எதை கொண்டிருந்தது? எந்தெந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஈரோடு திட்டம் வந்து பேசுச்சு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் சார். முதல் கூற்று பாருங்கள். அனைவரும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல். ஸோ எல்லாருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். சரி, அடுத்து பாருங்கள். அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். எல்லாருக்கும் ஃப்ரீ என்ன பண்ணணும்? எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். தீண்டாமை ஒழித்தல்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான்.
டி பாருங்கள், அத்தியாவசிய தொழில்களை நாட்டுரிமை ஆக்குதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லா கூற்றுமே அவர் பேசியிருப்பார். அப்போ எல்லாமே சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24வது பாருங்கள். ஒரு தனியான சுதந்திரமான செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்கு பெரியார் திராவிட நாடு மாநாட்டை டேஸில் கூட்டினார். எந்த வருஷம் கூட்டினார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தனியான சுதந்திரமான திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்கு பெரியார் திராவிட நாடு மாநாட்டை எந்த இடத்தில் கூட்டினார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. 1939 கூட்டியிருப்பார். எந்த இடம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினார் சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். பெரியார் சித்திரபுத்திரன் எனும் புனைப்பேரில் கற்றை எழுதினார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கை இது மட்டும் கொஞ்சம் டிபேட்டாக இருக்குது. இந்த கொஸ்டினே டிஎன்பிசி ஒரு டிபேட்டான கொஸ்டின் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ரெண்டும் கரெக்டு. ஆனால் இவன் டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னு கொடுத்துருக்கான். சி மட்டும் தப்புன்னு சொல்லியிருக்கான். பெரியார் தானே சித்திரபுத்திரன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் கரெக்டு மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டி தான் தப்புங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவே தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். ஸோ யார் அந்த 2 பேரும் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்ட பெண்கள். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். கரெக்டு. இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? குருகுல கல்வி முறையை எதிர்த்திருப்பார். அப்போ பிங்கிறது தப்பு. ஸோ இன்னும் 2ஐயும் மாற்றலாம். இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். கரெக்டு. இவர் சுயமரியாதை திருமணத்தை ஆதரவு தந்தாரும். கரெக்டு. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பெரியாரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஒரு 10 வருஷம் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.